ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிரச்சனத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் தனிமையில் உட்காந்து, ஆண்டவரே இந்த நாள் எத்தனையோ காரியங்கள், ஒருவேளை தவறான காரியங்கள் செஞ்சுருக்கேன், தவறான வார்த்தைகளை பேசி சிலரை புண்படுத்தியிருக்கலாம். என்னோட ஆஃபீஸ் சுச்சுவேஷன் நான் மீட்டிங்கில் பேசும்போது சில காரியங்கள் தப்பாக பேசியிருக்கலாம். என்னோட போக்குவரத்தில் சில விஷயங்கள் நான் தப்பாக செஞ்சுருக்கலாம். சம்திங்ஸ் தட் மிஸ்டேக் இஸ் மைன், என்னோட தவறு. எல்லாத்துக்குமே மற்றவங்களை குறை சொல்ல முடியாது. என்கிட்ட மாற்ற வேண்டிய காரியங்கள் இருக்குது, என்கிட்ட சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் சில இருக்குது. நான் சில விஷயத்தில் ரொம்ப குறைவாக இருக்கிறேன். எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரே என்று சொல்லி தனிமையில் உட்காந்து அதை கேட்கறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட அந்த மாதிரி கேட்குற குணம் இல்லை. எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள தான் நம்ம பேசுகிறோம், மற்றவங்கள தான் நினைக்கிறோம். ஆனால் நம்மக்கிட்ட, என்கிட்ட சில விஷயங்கள் இருக்குது. லார்ட் ஷோட் டு மீ என்று சொல்லி தனிமையில் டெய்லி எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் இதை செய்யணும். தனிமையில் உட்காந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அந்த டைம் தான் டைம் ஆஃப் ரிடம்ஷன், ஹீலிங். ஆண்டவரோட நீங்க செலவழிக்கிற அந்த தனிப்பட்ட நேரம் தான் உங்க வாழ்க்கையில மிக மிக முக்கியமான நேரமாக மாற முடியும். And I'm telling you that can be life changing. நான் உணர்றதுனால சொல்றேன். இன்னைக்கு கலாச்சாரம் எனக்கு தெரிஞ்சனால சொல்றேன். நிறைய பேருக்கு தனிமை நேரம், கர்த்தரோட தனிமை நேரம் கிடையாது. பைபிள் வாசிக்கிறது ஆன் த கோல வாசிக்கிறாங்க. அவங்க பைபிளை கேட்கறது ஆடியோ பைபிள்ல வண்டியில ஓடும் பொழுது அதை கேட்கறாங்க. அவங்க ஜெபம்ன்றது ஒரு கூட்டு ஜெபத்தை மட்டும் நம்பிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் இன்னைக்கு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸை நம்பிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் யூடியூப் மெசேஜஸ் நம்பிட்டு இருக்காங்க. நோ, ஆல் தட் இஸ் ஃபைன். பைபிள் எடுத்துட்டு ஜெபத்தோட கூட கர்த்தரோட தனியா நம்ம உட்கார முடியலனா நம்ம லைஃப்ல உண்மையான ப்ராக்ரஸ், உண்மையான முன்னேற்றத்தை பார்க்கவே முடியாது. ஸ்பெண்ட் டைம் வித் காட். God will redeem you and teach you. கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவார், உங்களை மீட்டெடுப்பார்.